கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பு இல்லாமல் நிச்சயமாக யாராலையும் சாப்பிட முடியாதுங்க. டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு பாருங்க. எனக்கு ஒழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அந்த அளவுக்கு தொண்டையில் அப்படி இருக்குது. பசி ஒரு பக்கம், துப்பவும் முடியல, ஒழுங்கவும் முடியல. ஒன்று சப்புன்னு இருக்குது. அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடணுமா அப்படின்னு யோசித்த மாதிரி இருக்கு. டாக்டர் சொன்னாங்களே சாப்பிட்ணுன்னா 2 நாளுக்கு மேலே சாப்பிடவே முடியலங்க. அப்புறம் தயிர் சாதம் எடுத்தால் அது ஓரளவுக்கு சாப்பிட முடியுது. ஏன்னா புளிப்பு இருக்கிறதுனால எப்படியோ சாப்பிட்ருவோம். ஆனால் அதுவும் தொடர்ந்து சாப்பிட முடியல. உப்பு இல்லா பண்டம் குப்பையில். நிச்சயமாக உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது. தேவன் நம்மளை பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், நாம் உப்பாக இருக்க வேண்டுமா? எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறு ஒன்றுக்கும் உதவாது. எனக்கு அன்பானவர்களை, நாம் என்ன செய்யணும்? உப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த வசனத்தில், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல் எல்லாமே அப்படியாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு வெளிச்சமாக நாம் இருக்க வேண்டும், உப்பாக. சரிங்களா? தேங்க்யூ.